அதிமுக அல்லது தவேக ஆட்சி அமையும் என்ற கருத்து கணிப்புகள் நகைச்சுவையானவை என்று நடிகரும் வேட்பாளருமான கருணாஸ் விமர்சித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சிலரிடம் மட்டும் கருத்து கேட்டு பல்வேறு முரண்பட்ட கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாக கூறிய கருணாஸ், வாக்கு சதவீதம் அதிகரித்ததற்கு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளே காரணம் என்று குறிப்பிட்டார். அந்த 5 பேருமே தளபதியினுடைய ஆட்சி மீண்டும் தொடரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 2 சேனல் ஒரு 2 கருத்து கணிப்பு நிறுவனம். அந்த 2 நிறுவனம் ஒத்தையில பழனிசாமி தான் சிஎம் ஆவார் அப்படின்னா அது ஒரு கருத்து கணிப்பு. இது அப்படியே தொடருது. ஆனால் இந்த 1 மணி நேரமாக பார்த்தீங்கன்னா யாரும் ஒருத்தரும் விஜய்ங்கிறவர் ஒரு இடத்துல வருவார், 4 இடத்துல வருவார், 8 இடத்துல வருவார், 10லேருந்து 15 வருவார்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இந்த 1.5 மணி நேரமாக. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு லாஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவரில் ஒரு 2 நிறுவனம் வருது. அந்த 2 நிறுவனம் என்ன சொல்லுது, அவர் தான் முதலமைச்சர். இப்போ இது எவ்வளோ பெரிய காமெடின்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை? இது என்ன கருத்து கணிப்பு? அவங்களுடைய விருப்பங்களை மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க. இது எல்லாமே எத்தனை நாள்? இன்னும் 2-3 நாள்.